இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறதுங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்துக்கிறதுங்க. ஒரு 450 கிராம் இருக்குது. இது வந்து நாங்கள் 2 தடவை கழுவிட்டுங்க, தண்ணியெலாம் தொடச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாங்க. இது வந்துங்க ஒரு ஸ்பூனில் வந்து கலக்கிடலாம். உப்பு மஞ்சத்தூள்லாம் வந்து நம்ம கலந்து வரட்டில் பாருங்கள். எல்லாமே கலக்கிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு நல்லா கலங்கி வச்சுங்க. நல்லா காயில் வந்து நல்லா கலங்கி வந்துச்சு. இதை வந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆவியில் வேக வச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து காலையிலேயே கலக்கி வச்சுட்டு கூட மத்தியானம் கூட நம்ம வேக வச்சு தாளிச்சிக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிச்சுங்க. நம்ம வந்து நெல்லிக்காயில் வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 15 நிமிஷம் வந்து வேக வச்சேன். நல்லா வெந்து வந்துச்சுங்க. நெல்லிக்காய் வந்து தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா ஆட்டுங்க. ஆவியில் வேக வச்சோம் இல்லைங்களா, அதே வந்து தனித்தனியாக வந்துச்சு பாருங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்துங்க நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இதுக்கு இடையில வந்துங்க நம்ம வந்து ஒரு பொடி தயார் பண்ணலாம். அதுக்கு வந்து கடுகு 1 ஸ்பூனு தனித்தனியாக வறுத்துலாங்க. ஃபஸ்ட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டு வறுத்துடலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க, எடுத்துடலாம். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் வறுத்து எடுத்துடலாங்க. வெந்தயம் பொரிஞ்சிச்சுங்க, அதை எடுத்துடலாம். இந்த வறுத்ததெல்லாம் வந்துங்க ஆட்டுங்க, பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து தாளிச்சிடலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்புறம் வந்து ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெய் காய்ச்சிச்சுங்க, கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிச்சிச்சுங்க, நான் பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நெல்லிக்காய் போட்டுக்கலாங்க. நல்லா 5 நிமிஷம் வந்து நல்லா வெண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டு பாருங்கள். நெல்லிக்காய் வந்து 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறதுங்க, கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் காரம் வேணுன்னா மறுபடி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் முதல்ல வந்து நெல்லிக்காயில் வந்து உப்பு போட்டு கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் உரப்பாக இருந்ததுன்னா அளவாக இருக்குங்க. இதெல்லாம் கலக்கி விடலாம். உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இனி வந்துங்க கடுகு வெந்தயமெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டுக்கலாம். இதே வந்து ஊறுகாய்க்கு வந்து கெடாமல் இருக்கிறக்காக வெந்தய கடுகுலாம் வந்து நம்ம வறுத்து போடுறது. நல்லா மணமாகவும் இருக்குங்க, ஊறுகாயும் கெடாமல் இருக்கும். இது போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷங்க நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டுங்க. இதுலேயே வந்துங்க கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வந்து ஊறுகாய் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துச்சுங்க. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாடியில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவுலேயே வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. வெளியிலே வச்சுருந்தாலும் ஒரு 10-15 நாள் இருந்தாலும் கெடாமல் இருக்கும். இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிட்டா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விடுங்க.